Hi friends, welcome to Hitech channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 STK IC போர்டை எப்படி நம்ம டீடைலா கனெக்ஷன் பண்ணலாம்ங்கறதையும் பார்க்க போறோம். அண்ட் இந்த 3 போர்ட்ல எது பெஸ்ட் எது வேஸ்ட்ங்கறதையும் பார்க்க போறோம். ஓகே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 3 ஐசியோடு கூடிய 3 STK IC போர்டு நம்மள்ட்ட இருக்குது. இந்த STK IC போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில் பாயிண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த STK ICயோட டீட்டெயில்ஸ் பாயிண்ட்டே தெரியல, அதாவது எது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறதே தெரியல. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா STK IC 4D21 ஐசியை கொண்ட ஒரு ஸ்டேரியோ போர்டு தான் வச்சுருக்கோம். அண்டு இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ஷான் கம்பெனி. அண்டு 4141 அண்டு 4191 2 ஐசிக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நார்மலான கம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லோ பட்ஜெட்டில் போட்ட ஒரு போர்டு தான் இது. வந்து ஸ்டேரியோ போர்டு. இது ஸ்டேரியோ போர்டா மோனோ போர்டான்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மோனோ போர்டு, அது கனெக்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அது ஸ்டேரியோ போர்டு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது நம்ம போர்டுக்கு பேக் சைடு போயிடலாம். போர்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னு லெஃப்ட் சைடு வர மாதிரி நம்ம போர்டை திருப்பிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஐசியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 பின்னு இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 பின்னு வரும். இந்த ஐசியை வந்து ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பின்னு வரும். அதை பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டு, இந்த சைடில் பார்த்திங்கன்னா எண்டு. அதேமாரி திருப்பினீங்கன்னா இந்த ஸ்டைலில் ஸ்டார்ட்டு வரும், இந்த சைடில் வந்து எண்டு வரும். அதேமாரி நம்ம போர்டை பிரட்டி வச்சு கவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் அந்த கவுண்டிங்கு. இல்லைன்னா வந்து நமக்கு வந்து பின் கவுண்டிங் வந்து மாறிடும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து லாஸ்ட்டு 18 பின் அந்தமாரி வரும். நம்ம இப்போ இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஷான்னு கொட்டை இடத்துல பேர் போட்டிருக்காங்களா அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக போர்டையே சுற்றி வரும். இது இப்படி போயிட்டு அந்த ரைட்டில் பேக் சைடு போயிட்டு அந்த லெஃப்ட்டில் வந்து முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு எதுன்னே தெரியல. அதாவது போர்டோட லாஸ்ட்டு எண்டோட பெரிய ட்ராகாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு தான் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னுன்னு இருக்கும், இல்லைனா ஐபின்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்கும். அதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு டாட் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஆடியோ இன்புட், அதாவது யூஎஸ்பி போர்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்புட்டு. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு டாட் இருக்கும், அதுக்கு அந்தாண்ட கிரவுண்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. அது வந்து ஐபி அல்லது ஐஎன் அதுமாரிலாம் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு நம்ம யூஎஸ்பி போர்ட்லேருந்து கொடுக்கக்கூடியது. அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேருந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு வரும், வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இதுக்கு வரும். அந்தமாரி நம்ம கொடுக்குறதுலாம் இந்த விஷயம் நம்ம இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பழைய வீடியோவில் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் எஸ்பின்னு போட்டிருக்கும் பாருங்கள் லைனு. அதாவது பார்த்திங்கன்னா 10 13 பின்னு வரும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு. ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி லெஃப்ட்டு அல்லனா எஸ்பி எல்லு எஸ்ஸு அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. இதில் பார்த்திங்கன்னா 2 லைன் இருக்கும் ஸ்பீக்கருக்கு, நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் செக்ஷனு. பவர் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டுவெல் பவர் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு மொத்தம் 3 கொடுக்கணும். இதுவும் இங்கே வி ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 24 வால்ட்டு. அதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா வி மைனஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 24 வால்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு கிரவுண்டு எது நம்ம எடுக்கிறோமோ எல்லாமே ஒரே இது தான் வரும். அதாவது கிரவுண்டுங்கிறது வந்து ஒரே ட்ராக்கு தான். அதில் தான் நம்ம வந்து இன்புட்டுக்கு கிரவுண்டு லைனு அண்டு ஸ்பீக்கருக்கு கிரவுண்ட் லைனு அண்டு பவர் சப்ளைக்கு கிரவுண்ட் லைனு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்டு லைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ராக் தான். நம்ம ஸ்டேரியோ போர்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு ஸ்பீக்கருக்கு கிரவுண்டு அண்டு ஆடியோ இன்புட்டுக்கு கிரவுண்டு பவர் சப்ளைக்கு வந்து கிரவுண்டு கொடுக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரவுண்டுங்கிறது வந்து ஒரே ட்ராக் தான். இந்த போர்டு ஃபுல்லாக கடைசிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலையும் சுற்றி வருது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு தான் வரும். இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்டுனா எது ப்ரோ, அது எது ப்ரோ அப்படின்லாம் கேட்குறீங்க.
கிரவுண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ராக் தான், அது பெருசாக இருக்கும். அந்த ட்ராக் வந்து போர்டு ஃபுல்லாக சுற்றி வரும், அது மட்டும்தான் கிரவுண்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷான் கம்பெனியோட போர்டோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் போர்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். யூனிவர்சல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோங்கன்னா கிங் டைசில் அந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். 4D21 தான் அதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் போர்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் போர்டில் அது கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம போர்டை வெட்டி எடுத்துருக்கோம், பெருசாக இருக்குங்கிறதுக்காக நம்ம போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பவர் சப்ளை போர்டு இதிலே கனெக்ஷன் ஆகி வரும். அதனால வந்து நம்ம அது இடம் பத்தாது, பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அதை. அண்டு இந்த யூனிவர்சல் போர்டோட காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க, அதுவும் பெரிய சைஸாகவே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் வாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ் குவாலிட்டி அண்டு சவுண்ட் குவாலிட்டிலாம் சூப்பராகவே இருக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அண்டு இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயிலெலாம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாமே ஃப்ரண்ட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ட்ராகோட இது பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த போர்டு போல் தான் இருக்கும். அதாவது STK IC போர்டுலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் ட்ராக் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அந்த போர்டில் என்னென்ன சொன்னோமோ அதே போல் தான் இதுலேயும் இருக்கும். அண்டு அந்த இடத்துல என்னென்ன இருந்ததோ அதுதான் இதுலேயும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட்டு பெரிய ட்ராக் வந்து கிரவுண்டு வரும்னு சொன்னேன்னா அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஃபுல்லாக சுற்றி வரும், அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. இந்த பஞ்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா IN அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. இதே பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்டில் இருந்த இடத்துலையே இதுவும் இருக்கும், அதாவது கார்னரில். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் IN கொடுத்துருப்பாங்க, அதேமாரி இதுவும் இந்த கார்னரில் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஆடியோ இன்புட்டு. நம்ம வந்து USB பில்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒயரு அதில் வந்து கனெக்ஷன் பண்ணிடணும். அதுக்கு பக்கத்துலேயே கிரவுண்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் LS அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. இது வந்து ஸ்டேரியோ போர்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா LS அப்படின்னு கொடுத்துருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு ஒன்று, ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணுறது. இன்னொன்று வந்து பக்கத்தில் கிரவுண்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஸ்பீக்கரோட மெயின் லைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐசி பின்னுக்கு போகும். கிரவுண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிரவுண்டு ட்ராகில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சைடு நம்ம ஸ்பீக்கர் எப்படி கனெக்ஷன் பண்ணுறோமோ அதே போல் தான் நம்ம இந்தாண்ட சைடு, அதாவது மற்றொரு சைடில் ஒரு LS அப்படின்னு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் எப்படி கனெக்ஷன் பண்ணுறோமோ அதே போல் தான் அதுலேயும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்பீக்கர் வந்து மெயின், அதாவது ஸ்பீக்கரில் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குங்களா, அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் பின்னிலேருந்து வரக்கூடிய டாட்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். மைனஸ்ன்னு இருக்கும் ஸ்பீக்கரில், அந்த ஸ்பீக்கர் ஒயர் வந்து நம்ம கிரவுண்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஸ்பீக்கர் லைனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் லைனுக்கு போகலாம். பவர் லைன் வந்து பார்த்திங்கன்னா +VE -VE அண்டு Gன்னு கொடுத்துருக்காங்க. இதில் +VE வந்து பாசிட்டிவ் லைனு, -VE வந்து நெகட்டிவ் லைனு அண்டு G வந்து கிரவுண்டு. இது வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐசி பின்னுக்கு டேரெக்டாகவே போகும். அண்டு மைனஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கெப்பாசிட்டரில் கனெக்ஷன் ஆகி அதுவும் ஐசி பின்னுக்கு போகும். கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் ஜாயின் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லைனை வந்து Gன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் யாரும் குழம்பிக்க வேணாம். கிரவுண்டை வந்து சில பேர் எர்த்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு போர்டு எடுத்திருக்கோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் கம்பெனியோட 4141 ஐசியோட ஸ்டேரியோ போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐசி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா 4D21 ஐசி தான். அண்டு இந்த போர்டில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபியூஸ் வைக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்பீக்கர் போர்டு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து ஃபியூஸ் வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்குறதுக்கு மாரி அதில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்பீக்கருக்கு எந்த பாதிப்பும் வராதபடி இந்த ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போர்டோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மிட் ரேஞ்சில் உள்ள ஒரு காம்பனன்ட்ஸ் அண்டு சவுண்ட் குவாலிட்டி வர மாதிரி இதில் பண்ணியிருப்பாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரியோ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 56K ரெசிஸ்டர்னு சொன்னானே அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதில் ரெசிஸ்டரோட பேர்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து நமக்கு தெரியுது ரெசிஸ்டரில் தான் கனெக்ட் பண்ணணும். இது இல்லாதனால இது வந்து ஸ்டேரியோ போர்டு. அப்படி அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து மோனோ போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சல் வந்து போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு விதமான எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனோவை மாற்றணும்னா நம்ம பேக் சைடில் தான் அந்த ரெசிஸ்டரை வச்சு நம்ம கனெக்ஷன் பண்ணணும்.
அதை எப்படி நம்ம மாற்றணும், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டேரியோவை மோனோவை மாற்றணும், மோனோவை ஸ்டேரியோவை மாற்றணும்னு நீங்கள் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கான வீடியோ நம்மள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு அந்த ஸ்டேரியோ மோனோட சேஞ்சஸுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டர் தான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹைடெக் போர்டோட கனெக்ஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஷான் கம்பெனியில் பார்த்த அந்த கனெக்ஷன் பாயிண்ட் மாரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் மட்டும் கொஞ்சம் மாறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அது மாறும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் பெரிய ட்ராகாக அந்த போர்டு ஃபுல்லாகவுமே சுற்றி வருது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியோ இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கலர் ஒயரை ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ஷன் அது எடுக்காமல் நம்ம விட்டுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடியோ இன்புட்டு. இந்த ஆடியோ இன்புட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு போகும். அதில் ஒரு சால்டரிங் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ இன்புட்டுக்கான கிரவுண்டு. இந்த ஆடியோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்பி போர்டு அண்டு வால்யூம் கண்ட்ரோல்லாம் கொடுத்துக்க வேண்டியது. அதாவது பார்த்திங்கன்னா அது கனெக்ஷன் பண்ணுறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் ஒன்று இருக்கும், ஐபின்னு போட்டிருக்கும். அண்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன் போட்டிருக்கு. இது வந்து ஆடியோ இன்புட்டு அண்டு அதுக்கு பக்கத்தில் வந்து கிரவுண்டு இருக்கும். அது வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லைனு. இதோட மற்ற ஒரு சைடும் அப்படியே போட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபியூஸோட 2 எண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு எண்டுக்கும் அடுத்தது லாஸ்ட் எண்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கரு, இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கரு நம்ம கனெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் கனெக்ஷனு. இதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கும். அது வந்து பார்த்திங்கன்னா V+ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா V- கொடுத்துருப்பாங்க. நடுப்புற பார்த்திங்கன்னா ஈன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா பவர் கனெக்ஷனு. நம்ம கனெக்ஷன் பண்ணக்கூடிய STK ஐசி போர்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா டுவல் பவர் சப்ளை, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு மொத்தம் 3 கனெக்ஷன் பண்ணணும். அண்டு இதுக்கு தேவையான டுவல் பவர் சப்ளை போர்டு எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 போர்டில் எந்த போர்டு பெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிவர்சல் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஷான் கம்பெனி. மொத்தம் நம்ம வந்து 3 வகையான போர்டு வச்சுருக்கோம். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கம்பெனியை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதனால் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா நாய்ஸ் எதுவுமே வராது அண்டு ஹம்மிங்ஸும் அவ்வளோவா வராது. அண்டு லோ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ சவுண்ட் குவாலிட்டி பஞ்சிங் சூப்பராக பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கனெக்ஷன் பண்ணும்போது இதில் வந்து கிராஸ் நாய்ஸிங் வரும். அதனால இது வந்து 2வது இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 3வது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டரேடியா. சவுண்டு லவுடாக இருக்கும். ஆனால் இதுக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஐசி வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காது. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வரும். அண்டு ஐசியை வந்து இது ஃபெயிலியர் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்டு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.